இப்படிப்பட்ட ஒரு மோசடி தான் இந்த தேர்தல் ஆணையம் நடத்துகின்ற தேர்தலில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 2014 பிறகு நடந்து கொண்டே வருகிறது. 2009 நடந்துச்சு. நான் அப்போதையும் சொல்லுவேன், காங்கிரஸே இதை பண்ணுச்சு. சோனியா காந்தி தான் முதல் ஹேக்கரே. மறுபடியும் நான் எழுதி வச்சிருக்கிறேன். கட்சி எங்களுக்கு யார் ஜெயிக்கிறாருன்றது இல்லை, அது மக்களுடைய ஓட்டு போட்டு அவங்க ஜெயிச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசா இருக்கணும். அந்த உரிமை அவங்களது. மண் அள்ளி தலையில போட்டுக்கிறதா இருந்தாலும் மண்வெட்டியை தூக்கி கையில் கொடுக்க வேண்டியதான் தேர்தல் ஆணையம் வேலை. வேலை கிடையாது. ஆனா இங்க தேர்தல் முடிவு நிர்ணயிக்கப்படுகிறது. இப்படிதான் போறாங்க. ஏன்னா இந்த நாட்டில் மட்டும்தான் இந்த நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு ஏமாற்றப்படுகிறார்கள். பாருங்க, 5 வருஷத்துல 6 லட்சம் கோடி கார்பரேட் வாங்கிய கடன் தள்ளுபடி. இந்த ஆண்டுல மட்டும் 91,000 கோடி தள்ளுபடி. யாரும் அப்ப மட்டும் பணம் என்ன அடிப்படையில் கடன் கொடுத்த? அப்ப இந்த மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்றதுனாலதான் இவங்க இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுவே காங்கிரஸ் கட்சி பண்ணது காரணம், அந்த தொகுதியில நம்ம தானே ஜெயிக்கிறோம், நம்மளுக்கான ஃபேவரபிளான தொகுதியாச்சு, அங்க மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்றதுனால அவங்க அனலைஸ் பண்ணாங்க.